வணக்கம். நேற்று ஃபயர் மூவி, இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிசியோதெரப்பி மருத்துவர்களை தப்பாக காமிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன், ரொம்ப டீசெண்டாக. இதில் இந்த நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் காலையில் ஒரு டாக்கோட ஒரு படத்தை போட்டு வாட் அப்படின்னு கேட்டிருந்தா. அப்படி பாலாஜி முருகதாஸுக்கு அவ்வளவுதான் மரியாதை, எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற அறிவு கூட கிடையாது. நீங்கள்லாம் என்ன படிச்சிருக்கீங்க, சமுதாயத்தில் என்ன பண்ண போகிறீங்க? ஃபயர்ன்ற மூவி சோசியல் அவேர்னஸ் மூவியா? சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கே தவிர சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ பாலாஜி முருகதாஸுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் ரொம்ப டீசெண்டாக நாசுக்கா ஜேஎஸ்கே சதீஷ் சார், உங்களை இப்போ ஜேஎஸ்கே சதீஷ் சார் உடனே ப்ரெஸ் மீட் வச்சு எல்லா பிசியோதெரபி மருத்துவர்களும் தப்பானவங்க கிடையாது. இந்த இந்த ஃபயர் மூவி வந்து நிறைய பிசியோதெரபி மருத்துவர்களை ஓகேங்களா மனக்காயம் அடைய செய்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை ரொம்ப டீசெண்டாக நாசுக்காக எடுத்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பதிவுக்கு கீழே பாலாஜி முருகதாஸ் டாக்கோட படத்தை போட்டு, நாயோட படத்தை போட்டு அதுக்கு கீழே வாட் அப்படின்னு கேட்ட மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தா. அப்படி அவ்வளவுதான் மரியாதை பாலாஜி முருகதாஸுக்கு. ஓகேங்களா, பாலாஜி முருகதாஸ், நான் வந்து ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர். நான் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களை விட பெரிய நடிகர் ஆகிடலாம். ஆனால் நீங்கள் வந்து பிசியோதெரப்பி டாக்டர் ஆகவே முடியாது. ஓகேங்களா, ஸோ திருப்பி சொல்ல வரேன், நான் நடிகராகலாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டர் ஆக முடியாது. ஓகேங்களா, முதல்ல பாலாஜி முருகதாஸுக்கு அனாட்டமினா என்னன்னு தெரியுமா? அனாட்டமினா ஸ்பெல்லிங் தெரியுமா? ஃபிசியாலஜினா என்னன்னு தெரியுமா? நாங்கள் எவ்வளோ படிக்கிறோன்னு தெரியுங்களா? எவ்வளோ டீசெண்டாக நாசுக்காக நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். பாலாஜி முருகதாஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி சமுதாயத்தில் பிசியோதெரபி டாக்டர்ஸ்னால் சாதாரணம் கிடையாது. எங்கள் பிசியோதெரபி துறை பிறந்த இடம் 2ஆம் போர்க்களம். 2ஆம் போர்க்களத்தின் போதுதான் பிசியோதெரபி துறை பிறந்தது. இன்று போர்க்களத்திலே பிறந்து இன்று போர்க்களத்தில் போர்ப்படை வீரர்களாக பிசியோதெரபி உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். பிசியோதெரபி துறை பிறந்தது 2ஆம் உலக போர்ப்பா. நாங்கள் பிறந்த இடமே போர்க்களம். ஸோ இந்த மாதிரி உரிமைக்காகவும் எங்களோட பிசியோதெரபி துறைக்காகவும் போராடுறதும், போர்க்களத்தில் நிற்கிறதும், யுத்த களத்தில் எதிரிகளோட நின்று சண்டை போடுறதும் நாங்கள் வந்து சாதாரண நபர்கள் கிடையாது, அதுக்கு சளைச்சவர்கள் கிடையாது. சண்டை போடுறோம்னா அகிம்சா அடிப்படையில், காந்திஜி அடிப்படையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட உரிமைகளுக்காக போராடுவோம். பொதுமக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்கள் கிடையாது. ஆக்சுவலாக ஃபயர் அப்படின்ற மூவியே ஜேஎஸ்கே சதீஷ் சார், நீங்கள் படையெடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும், ஓகேங்களா, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக எந்த மாதிரி சீன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆபாச காட்சிகளை காமிச்சு படம் எடுத்திருக்கீங்க. நான் உங்கள் படத்தை பற்றியோ உங்களோட காட்சிகளை பற்றியோ நான் குறை சொல்லவே இல்லை. இந்த படம் எடுத்து முடித்ததும் ஓகேங்களா பிசியோதெரப்பி மருத்துவர்களை பற்றி நிறைய பொதுமக்களுக்கு தவறான புரிதல்களை போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எல்லா கூகுளையும் மிஸ்டரியஸ் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. பிசியோதெரபிஸ்டின் மர்மங்கள். நான் சொல்கிறேன், ஃபயர் மூவியோட மர்மமே நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிசியோதெரபி துறை என்ற புனிதமான துறையை பகடக்காக பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்களை பொய் பிரச்சாரம் செய்ய பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, என்னங்க பிசியோதெரபிஸ்டோட மர்மம் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே. ஒவ்வொரு நோயாளிகளோட வீட்டுக்கே சென்று வெயிலையும் மழையிலையும், சுட்டரிக்கும் வெயிலிலும் மழையிலையும் போய் ஒவ்வொரு தாய்மார்களையும், எங்களோட தாய்மாரையும் சகோதரிமாரையும் நாங்கள் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம். திருப்பி சொல்ல வரேன், டைரக்டர் சதீஷ் சாருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸுக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் ரொம்ப நீங்கள் வந்து தலைக்கணத்தில் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை விட பல மடங்கு சிறந்த நடிகர் நான். புதுசாக நடிக்க வரல, பள்ளிப்பருவத்திலேருந்து நடிக்க வந்திருக்கேன். உங்களை விட அதிக மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் கண்டிப்பாக அந்த பிரச்சனை போகிறோம். யாரும் மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு. ஓகேங்களா, ஸோ திருப்பி சொல்ல வரேன், பாலாஜி முருகதாஸை விட இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் பெரிய இடத்துல பெரிய நடிகராக கொடிகட்டி பறப்பேன். ஆனால் நீங்கள் வந்து தலையிலனாலும் டாக்டர் ஆக முடியாது. இன்னொரு ஜென்மம் எடுத்து +2 ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து அனாட்டமி பிசியாலஜிலாம் நீங்கள் படித்து வாங்க, உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ ஃபிசியோதெரபி துறை என்பது எங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குது. ஓகேங்களா, இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒன்றும் குறை சொல்லவே இல்லைங்க. ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்படுத்தி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்கே டைரக்டர் ப்ரெஸ் மீட் ஏற்படுத்தி எல்லா ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களும் அப்படி கிடையாது. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா பட திரைக்கதைக்காக எடுக்கப்பட்டதுன்ற சொல்லணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் சோசியல் அவேர்னஸ்னால் எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் கிளினிக்கில் தப்பு பண்ணுற மாதிரியும் நீங்கள் ஏதோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தவறு. ஓகேங்களா, இந்த படம் எடுக்கப்பட்டதோட உள்நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ், பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிசியோதெரபி துறையை பகடைக்காக பயன்படுத்தி, ஓகேங்களா, பிசியோதெரபி கிளினிக் அப்படின்றது, அந்த பிசியோ கிளினிக்னு காமிச்சிட்டு டாக்டர்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சர்ச்சைக்குரிய சீன்கள் இருக்குது. நாங்கள் வந்து பிசியோதெரபி துறையை வந்து தெய்வமாக நினைக்கிறோம். ஓகேங்களா,
எங்களோட கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா ஆசாபாசங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு பேசிக்காக ஒரு மருத்துவராக தான் உள்ளுக்குள்ள நுழைகிறோம். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். மருத்துவத்துறையிலேயே ரொம்ப கஷ்டமான துறை வந்து பிசியோதெரப்பி துறை. ஓகேங்களா, திருப்பி சொல்ல வரேன், பிசியோதெரப்பி என்பது மசாஜ் கிடையாது. மேனுப்புலேஷன், மொபிலைசேஷன், ப்ராப்ரிசெப்டி, நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன், உடற்கூறுவியல், உடற்செயலியல், இந்த அறிவை பயன்படுத்தி எங்களோட சிகிச்சை முறைகளே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கடினமான சிகிச்சை, அதாவது எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் மருந்து மாத்திரைகளை கூட ஈஸியாக வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஆனால் பிசியோதெரபிஸ்ட்டு ஒரு நோயாளிக்கு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 8 நோயாளிக்கு மேலே பிசியோதெரபிஸ்ட்டை பார்க்க ஒரு நாளைக்கு 8 நோயாளிகளுக்கு மேலே பிசியோதெரபிஸ்ட்டால் பார்க்க முடியுது. இப்பேற்பட்ட புனிதமான துறையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி வல்கரை காட்டுறது, இது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று கூட காட்டவே இல்லையே. ஓகேங்களா, பிசியோதெரப்பி துறையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது முதுகு தண்டில் அடிபட்டு படுத்த படுக்கையாகி யூரின் மோஷன் எல்லாம் பெட்டில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நோயாளியை வந்து பார்த்தீங்கன்னா தண்டுவடை அடிபட்டவங்களுக்கு நரம்பு வளர்ச்சியே இருக்காது. பிசியோதெரப்பி பண்ண நரம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 3 மில்லிமீட்டர் தான் வளரும். 1 மில்லிமீட்டர்லேருந்து 3 மில்லிமீட்டர். அந்த நோயாளியை படுத்து படுக்கையிலேருந்து எந்திரிச்சு நடக்க வைக்கிறவங்க பிசியோதெரபிஸ்ட்டு. ஓகேங்களா, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த துறையில் அப்படி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக தப்பு பண்ணி மாட்டவே கிடையாது. இது ஒரு பிசியோதெரபிஸ்டோட கதையும் கிடையாது. ஓகேங்களா, கேட்டால் வந்து இது வந்து நடந்த கதை. எந்த ஒரு பிசியோதெரபிஸ்ட்டும் இந்த மாதிரி பெண்களை வந்து சிகிச்சைக்கு வர்றவங்க கிட்ட பாலியல் கொடுமை பண்ணி அதை வீடியோ எடுத்து அது பொலிட்டீஷியன்ஸ்ட்டை காமிச்சு இந்த படத்தில் நடந்த கதை மாதிரி பிசியோதெரபிஸ்ட்டில் நான் 2005 பிசியோதெரபி ஜாயின் பண்ணேன். 2010 படிப்பை முடித்தேன். 2011 பிசியோதெரபி ப்ராக்டிக்ஸில் இருக்கேன். ஓகேங்களா, இப்போ 25 ஆகுது. எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஓகேங்களா, எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தவறுகள் நடந்தால் அவங்கள எங்களோட பிசியோதெரபி துறையை விட்டு நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்கள எங்களோட சங்கங்களே தடை பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் கூட ஒரு புரிதலே இல்லாமல் ஜேஎஸ்கே பாலாஜி சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை ஏற்காரு. இதை டீசெண்டாக எடுத்து சொல்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அநாகரிகமாக முறையில் வந்து ஓகேங்களா இவரெல்லாம் படிச்சிருக்காரா படிக்கலையா, ஒரு டீசெண்டாக ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணணும், விளக்கம் கொடுக்கணும். அதுதான் படித்தவங்களோட தன்மை, அதுதான் நாகரிகமானவர்களோட தன்மை. அதுக்கு வந்து தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா இவரோட மனநிலை என்ன, மக்களுக்கெல்லாம் முட்டாளா இல்லை இவருக்கு நல்ல பேர் தான் கிடைக்குமா? ஸோ பாலாஜி முருகதாஸ்க்கு அவ்வளோதான் மரியாதை. ஜேஎஸ்கே சதீஷ் சார், திருப்பி சொல்ல வரேன், உடனடியாக ப்ரெஸ் மீட் ஏற்படுத்தி அனைத்து பிசியோதெரபி மருத்துவங்களும் இப்படி கிடையாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணனால நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒருத்தர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன்னு. திவாகருக்கு லட்சக்கணக்கான தலைகள், அதாவது ராவணனுக்கு 1000 தலைகள் மாதிரி திவாகருக்கு லட்சக்கணக்கான தலைகள். அந்த தலைகள் ஒவ்வொன்றும் பிசியோதெரபிஸ்ட். இவங்களுக்கு பின்னாடி அவங்க சார்பாக தான் நான் குரல் கொடுக்குறேன். லட்சக்கணக்கான பிசியோதெரபிஸ்ட்கள் சார்பாக குரல் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கவர்மெண்ட்டில் வந்து நிறைய பிசியோதெரபிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக உங்களோட இது வந்து பெரிய புரட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. உடனடியாக ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இது அனைத்து பிசியோதெரபிஸ்ட்களையோ அல்லது பிசியோதெரபிஸ்ட்டுகளை குறிப்பிடுறது கிடையாது, இது ஒரு சாதாரண கதை மட்டும்தான் அப்படின்றத நீங்கள் விளக்கம் கொடுக்கலாட்டி, ஏன்னா பொதுமக்கள் குழப்பம் அடைவாங்க. நான் கேட்குறேன், ஜேஎஸ்கே சதீஷ் சார் வீட்லேயோ அல்லது வந்து பாலாஜி அவங்க வீட்லேயோ, இந்த படத்தில் நடித்த நடிகர் வீட்லேயோ, அவங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு நபருக்கு வாதம் வந்து அவங்க நடக்க முடியாமல் இருக்கிறப்ப ஓகேங்களா, பிசியோதெரபிஸ்ட் அவங்க வீட்டுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறப்ப தான் தெரியும் அவங்களோட அருமை. பிசியோதெரபி டாக்டர்ஸ்னால் என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்பேற்பட்ட துறையை நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வியாபார நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறுதலாக பயன்படுத்தியிருக்கீங்க. ஓகேங்களா, இது தட்டி கேட்டால் டாக்டரோட படத்தை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. இது அநாகரிகமான செயல். ஓகேங்களா, ஸோ உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன், ஆனால் பிசியோதெரபி மருத்துவர்களோட போராட்டம் தொடரும். உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண துறை கிடையாது, சேவை பண்ணுற துறை, கடவுளுக்கு நிகரான துறை. இந்த துறையை வந்து அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது நாங்கள் வந்து ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். இது ஒரு படம் தாங்க, கதை தாங்க. நான் அதெல்லாம் தப்பு சொல்லவில்லை. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா மருத்துவர்களும் அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு வந்து திருப்பி சொல்ல வரேன், அடுத்தவர்களின் உயிரை கொன்று தொப்பை வளர்ப்பவனும் அவனுக்கு செம்பு தூக்குவனும் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக பிசியோதெரபி துறையை பகடைக்காயாய் பயன்படுத்தி, ஓகேங்களா, பகடைக்காயாக பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் இது சோசியல் அவேர்னஸே கிடையாது. கொஞ்சம் வயசு பசங்களை கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபயர் மூவி அப்படின்றது சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தாது. நீங்கள் நிறைய தப்பான கண்டென்ட்டை காமிச்சு இது நிறைய இளைஞர்களை கெடுக்கிற வகைகள் இருக்கே தவிர எந்த ஒரு இளைஞர்கள் மத்தியிலும் இது விழிப்புணர்வு ஏற்படுத்தவே கிடையாது. ஸோ உடனடியாக நீங்கள் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு இது சமுதாய விழிப்புணர்வுன்னு சொல்கிறதுக்கும் அதை விட்டுப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி சொல்ல வரேன், உங்கள் படத்தை பற்றியோ நீங்கள் படம் அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணாமல் போங்க, என்னனாலும் நீங்கள் படம் எடுங்க, அதில் நான் வரவே இல்லை. பிசியோதெரபி துறைன்றது ஒவ்வொரு பிசியோதெரபி மருத்துவருக்கும்
தாய் போன்றது. அதாவது பாலாஜி முருகதாஸோ அல்லது ஜேஎஸ்கோ சதீஷாரோ உங்களோட தாயை பற்றி யாராவது இழிவாக பேசினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் பொங்கி எழுவீங்க. அதே மாதிரி ஃபிசியோதெரபி துறை என்பது ஒட்டுமொத்த ஃபிசியோதெரபி மருத்துவர்களுக்கு தாய் போன்று. அவங்களோட தாயை நீங்கள் இழிவாக காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லா பேரும் கண்டிப்பாக பொங்கி எல்லாம் தான் செய்வாங்க. இழிவாக காமிச்சிருக்கீங்கன்னா ஒரு தப்பான சீன் நடக்குது, அதில் போய் ஃபிசியோதெரபின்னு காமிக்கிறீங்க. ஓகேங்களா? சரி, எல்லாம் நடந்து முடிச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷன் விளக்கம் வேணாமா? உங்களால் எத்தனை மருத்துவர்கள் வந்து மனக்குழப்பத்தில் இருக்காங்க தெரியுங்களா? இந்த கோர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் கட்டுறாங்க, இப்போ பணம் கட்டி படிக்கிறாங்க. இவங்களை கொண்டு வந்து ஏன் நீங்கள் இப்படி எல்லாரும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏன் ஃபிசியோதெரபிஸ்டோட வாயிலே வயிற்றிலே அடிக்கிறீங்க? ஏன் அவங்களோட வயிற்றுச்சலாக நம்ம அள்ளி கட்டிக்கிறோம்? ஓகேங்களா? ஸோ ஜேஎஸ்கே சதீஷ் சார், நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஃபிசியோதெரபிஸ்டோட சாபத்துக்கு உள்ளாகாதீங்க, அவங்களோட வாயிலையும் வயிற்றுலையும் அடிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற தப்பு நிறைய நோயாளிகள், பெண் நோயாளிகள் வந்து ஆண் ஃபிசியோதெரபி மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை அளிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுறதை வந்து பயப்படுற மாதிரி ஆக்கிட்டீங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு பெரிய தவறு. ஓகேங்களா? ஸோ இப்போ நானும் இருக்கேன், நிறைய ஃபீமேல் பேஷண்ட்ஸும் அதிகமாக பார்க்குறேன். நல்ல பேர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இன்டர்வியூ போகிறப்பே நான் யூடியூப் சேனல் போடுறவங்களுக்கு போய் அங்கே உள்ளவங்களுக்கே நிறைய பேர் பேக் பெயினா பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். ரொம்ப டீசெண்டாக போய்கிட்டு இருக்கு சமுதாயத்தில். ஸோ நீங்கள் பண்ணுறது பொதுமக்கள் மத்தியில், ஓகேங்களா, பெண் நோயாளிகளே ஆண் மருத்துவர்கள்ட்ட போக முடியாத மாதிரி பண்ணுறீங்க. மருத்துவர்கள் என்றவர்கள் தாய் போன்றவர்கள், அனைத்து நோயாளிகளும் சமம். ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெண் நோயாளி ஆண் நோயாளிகள் கிடையாது, எங்களுக்குள்ள கட்டுப்பாடு இருக்குது. பெண் நோயாளிகளை சிகிச்சை அளித்தா அவங்க எங்களோட குடும்ப உறுப்பினராக தான் நாங்கள் திங்க் பண்ணுவோம். உடனடியாக ஜேஎஸ்கே சதீஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலாஜி முருகதாஸுக்கு சில அறிவுரைகளை சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேவையே இல்லாமல் சோசியல் மீடியாவில் எல்லா வாயை கொடுத்து அவர் மாட்டுறாரு. அதே மாதிரி நீங்கள் ஜேஎஸ்கே சதீஷ் சாரும் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் ஏற்படுத்தி இதற்கான விளக்கம் நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும். நன்றி, வணக்கம். பொதுமக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. இது ஒன்றும் 1980 கிடையாது, இது 2025. ஸோ யாருமே நாடகம் ஆடவே முடியாது, நாடகம் ஜெயிக்கவும் ஜெயிக்காது. இந்த ஆக்சுவலாக எல்லோரும் சொல்லுவாங்க ட்ரூத் வில் ப்ரிவைல்ஸ். எஸ், த ட்ரூத் வில் ப்ரிவைல்ஸ். ஒன்ஸ் இட் ப்ரிவைல்ஸ் ஃபுல்லி, நாட் பார்சியலி. வாய்மையே வில்லும். ஒரு தடவை உண்மை ஜெயிச்சுட்டா அது முழுசாக ஜெயிச்சிடும், பாதியிலே நிற்காது. ஸோ ஜெய்ஹிந்த்.